ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பிரசாத் பேசுகிறேன். நம்ம ஓஸ்ட்லேருந்து இந்தியா வந்து இன்னையோட 30 டேஸ் ஆச்சு. இந்த 30 டேஸில் நியர்லி 50 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நேரில் மீட் பண்ணி பேசியிருக்கோம் வித் பேரண்ட்ஸோட. அதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வித் அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்போ அப்படின்னா நீட் ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் சரி, நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் சரி. இப்போ ரிசல்ட் வந்து நியர்லி 10 டேஸ் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எந்தெந்த ஊரில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் பேசியிருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, திருப்பூர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், பல்லடம் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அத்தானி, அந்தியூர் இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் சில பேர் வந்துட்டு இப்போ கவுன்சிலிங்கில் கிடைக்காது, ஒரு 450க்கு மேலே இருக்கவங்க கவுன்சிலிங் வெயிட் பண்ணுவீங்க. ஒரு 450க்கு உள்ளே இருக்கவங்க எல்லாருமே இப்போ கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க. எப்போ வந்துட்டு நேரில் பார்த்து பேசணும், நேரில் மீட் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபோனில் பேசுகிறத விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் 2 நாள் 3 நாள் வந்துட்டு போய் ஸ்டே பண்ணி, அதில் வர கால்ஸ் எல்லாமே முன்னாடியே பிக் பண்ணி அவங்க லொகேஷன்ஸ்லாம் வாங்கி நேர்லேயே போய் பேசி டவுட் கிளியர் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும். அதனால நீங்க யாராவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா என்ன கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் தான் போறோம். தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டும் இல்ல. தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, அப்புறம் தஞ்சாவூர் போற வழி எல்லாமே நாமக்கல், திருச்செங்கோடு, அப்புறமா வந்துட்டு திண்டுக்கல், இந்த சைடுல இருக்கிற எல்லா ஊரையுமே நம்ம கவர் பண்ணி எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு யாராவது நீங்க கவுன்சிலிங்காக பார்த்துட்டு இருக்கோம், கவுன்சிலிங் கிடைக்கலனா அப்ராட் சூஸ் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் என்ன எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் கவுன்சிலிங்ல கிடைக்கல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த பக்கம் அப்படியே சேஞ்ச் பண்ணி அட்மிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் டாக்டர் பிரசாத். நான் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க் யூ.